எல்லாருக்கும் வணக்கம். அதே மாதிரி பார்த்தோம்னா, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தமிழக திட்டத்திலேருந்து நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க இல்லையா? அது சம்மந்தமா தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? அதில் வந்து பார்த்தோம்னா, இது நான் வெப்சைட்லேருந்து தான் எடுத்தேன். ஸோ அதில் வந்து கொடுத்துருந்தாங்க. அதில் பார்த்தோம்னா டெய்லி ஒரு 2 திட்டமா நம்ம படிச்சுட்டு வரலாம். ஓகேங்களா? அதில் என்னென்ன கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்கன்னா, அதோட தொடங்கப்பட்ட நாள், அதோட துறை என்ன, அதோட நோக்கம் என்ன, அப்புறம் அதோட தலைமை முகைமை யாரு, பயனாளிகள் யார் யாரு, அதோட தகுதி என்ன, செயல்பாடுகள் என்ன, அதுக்கு என்னென்ன விருது கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப டீட்டெயிலாக நல்லாவே கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? அதோட லிங்க் வேணா கூட நான் கீழே கொடுக்குறேன். பட் வந்து லிங்க் எடுத்து நீங்கள் படிப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துக்கோங்க. நான் டெய்லி வீடியோ பார்க்க நீங்கள் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு வந்து படிச்ச மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் அது எப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. லிங்க் வேணும்னா கூட நான் கீழே கொடுக்குறேன். ஓகேங்களா? சரி, ஓகே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 2 திட்டம். ஃபர்ஸ்ட் திட்டம் பார்த்தோம்னா மிஷன் இயற்கை திட்டம். அடுத்து பார்த்தோம்னா கலைஞர் பெண்கள் உரிமை திட்டம். ஓகேங்களா? அது என்னன்னு சொல்லிட்டு தெளிவா நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா மிஷன் இயற்கை திட்டம். இது வந்து தொடங்கப்பட்ட நாள் எது அப்படின்னு பார்த்தோம்னா நவம்பர் 28, 2022. ஓகேங்களா? இது வந்து இப்படிதான் கேட்குறாங்க இல்லையா? மெயினா இயர் அப்படின்றத விட அதோட அந்த இது நாளும் சேர்ந்து வந்து கேட்குறாங்க இல்லையா? அதனால கரெக்டாக பார்த்துக்கோங்க. நவம்பர் 28, 2022. அதோட துறை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கல்வித்துறை, தமிழ்நாடு கல்வித்துறையில இருந்து தான் வந்து எடுத்து செய்யறாங்க. ஓகேங்களா? கல்வித்துறையில இருந்து செய்யறாங்க. தமிழ்நாடு துறை என்னன்னு தெரிஞ்சிச்சு, தொடங்கப்பட்ட நாள் என்னன்னு தெரிஞ்சிச்சு, 28 நவம்பர் 2022. எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? இதுல ரெண்டுமே ஒரே மாதிரி 2 நம்பர், இல்ல 2 1 இல்ல 2 2. ஓகேங்களா? 28. ஓகேங்களா? சொல்லிக்கலாம், ஞாபகம் வச்சுக்கலாம். நவம்பர் 28, 2022, துறை தமிழ்நாடு கல்வித்துறை. ஓகே, இதோட நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிஷன் இயற்கை திட்டமானது அரசு பள்ளிகள், வீடுகள் மற்றும் சமூகங்களில் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு மற்றும் செயல்பாடுகளை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. ஓகேங்களா? வந்து பார்த்தோம்னா மிஷன் இயற்கைனாவே என்ன, மெயினா இயற்கைன்னு ஏன் பேர் வைப்பாங்க? அந்த அதாவது பார்த்தோம்னா சுற்றுச்சூழல்ல விழிப்புணர்வு மற்றும் அதோட செயல்பாடுகள் மேம்படுத்துவதாக தான் நான் வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அது எங்கெங்க அப்படின்னு பார்த்தோம்னா அரசு பள்ளிகள் மட்டும் அப்படின்னு கேட்டாங்கன்னா கிடையாது. அரசு பள்ளிகள், வீடு மற்றும் சமூகங்கள். ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்து இத்திட்டம் பார்த்தோம்னா காய்கறி தோட்டங்கள், மழைநீர் சேகரிப்பு அமைப்புகள், கழிவு மேலாண்மை, நெகிழி ஒழிப்பு, விழிப்புணர்வு பேரணிகள் போன்ற நடைமுறையில் உள்ள சுற்றுச்சூழல் திட்டங்களில் கவனம் செலுத்துகிறது. ஏற்கனவே பார்த்தோம்னா இது எல்லாத்துக்குமே திட்டம் இருக்கு. அந்த திட்டத்தை எல்லாத்தையுமே பார்த்தோம்னா கவனம் செலுத்தி இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டரா கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க. என்னென்னது? காய்கறி தோட்டம், மழைநீர் சேகரிப்பு அமைப்பு இருக்கு இல்லையா? நம்ம ஏற்கனவே மழைநீர் சேகரிப்பு தொட்டிலாம் வச்சிருக்கோம் இல்லையா? அது. அடுத்து கழிவு மேலாண்மை, அந்த பிளாஸ்டிக், நெகிழி. பிளாஸ்டிக்னா என்ன, நெகிழினா பிளாஸ்டிக், அதை ஒழிக்கிறது. இந்த மாதிரி பேரணிகள், விழிப்புணர்வு பேரணிகள், இது எல்லாமே வந்து கவனம் செலுத்துறதுக்காக இது பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதான் இந்த பிக்சர்ல கொடுத்துருக்காங்க. மாணவர்களுக்கு சுற்றுச்சூழல் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் மிஷன் இயற்கை என்ற திட்டத்தை யாரு இது பண்ணாங்கன்னு பார்த்தோம்னா இது பாருங்க, மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. ஓகேங்களா? யாரு ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா யாரு? அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வந்து தொடங்கி வைத்தார். ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்து பார்க்கலாம். தலைமை முகைமை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இத்திட்டம் தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறையா, ஸ்கூல்ல அப்படின்னு மேல பண்ண பள்ளி கல்வித்துறை இயற்கை இந்தியாவிற்கான உலகளாவிய நிதியத்துடன் இணைந்து நிர்வகிக்குது. யார் கூட சேர்ந்து அப்படின்னு கேட்டாங்கன்னா இயற்கை இந்தியாவிற்கான உலகளாவிய நிதியத்துடன், ஓகேங்களா, இணைந்து நிர்வகிக்கப்படுகிறது. இதுதான் முகைமை, தலைமை முகைமை. அடுத்து ஓகே, இதோட பயனாளிகள்லாம் யார் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா இத்திட்டத்தில் முதன்மை பயனாளிகள் மேம்பட்ட தொழில்நுட்ப ஆய்வகங்களை கொண்ட எத்தனை அரசு பள்ளிகள்? 6029. ஓகேங்களா? சேர்ந்த பள்ளிகளை சேர்ந்த மாணவர்கள் யார்? பயனாளிகள் யாருன்னா அந்த 6000 தொழில்நுட்ப ஆய்வகங்கள் இருக்கு இல்லையா? அது கொண்ட 6029 அரசு பள்ளிகளை சேர்ந்த மாணவர்கள். ஓகேங்களா? எத்தனை அரசு பள்ளிகள்னு கேட்டாங்கன்னா 6029. அவங்க கிட்ட பார்த்தோம்னா மேம்பட்ட தொழில்நுட்ப ஆய்வகங்கள் அவங்க ஸ்கூல்ல இருக்கு, அதனால இது தேர்ந்தெடுத்திருக்காங்க. அடுத்து இந்த மாணவர்கள் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மையில் நடைமுறை அனுபவத்தையும் அறிவையும் பெறுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, இது வந்து பயனாளிகள். அடுத்து இதோட தகுதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த திட்டத்துல மேம்பட்ட தொழில்நுட்ப ஆய்வகங்கள் கொண்டு அரசு பள்ளிகள் மட்டும் தான் பங்கேற்க முடியும்.
ஓகேங்களா. இது இருக்கணும் தொழில்நுட்ப ஆய்வகங்கள், மேம்பட்ட தொழில்நுட்ப ஆய்வகங்கள், அதை தான் இங்க நான் பார்த்தோம். அதனாலதான் மேம்பட்ட தொழில்நுட்ப ஆய்வகங்கள் கொண்ட 6029 அரசு பள்ளிகள் சேர்ந்த மாணவர்கள் பயனாளிகளா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இந்த தகுதியுள்ள பள்ளிகளை சேர்ந்த சுற்றுச்சூழல் ஆசிரியர்கள் தங்கள் பெயர்களை பதிவு செஞ்சுக்கணும். யாரு? சுற்றுச்சூழல் ஆசிரியர்கள். அடுத்து, மேலும் பங்கேற்கும் ஒவ்வொரு பள்ளியும் இந்த திட்டத்தில் ஈடுபட 5 மாணவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். 5ன்றதை மாத்தி கொடுக்கலாம். எத்தனை? 5. ஓகேங்களா, 5 மாணவர்கள். ஓகே. அடுத்து, செயல்பாடுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் பங்கேற்கும் பள்ளிகள் பல்வேறு சூழ்நிலை நடவடிக்கைகள்ல ஈடுபடணும். என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம மேல பார்த்தோம்லையே என்னென்ன இதுன்னு பார்த்தோம். காய்கறி தோட்டம் அமைக்கிறது, மழைநீர் சேகரிப்பு முறைகளை செயல்படுத்துறது, கழிவு இங்க பார்த்தோம் இல்லையா, இங்க பாருங்க, நம்ம இங்க பார்த்தோம், ஃபுல்லா பார்த்தோம். கழிவு மேலாண்மை, நெகிழி ஒழிப்பு, அது எல்லாமே தான் செயல்பாடுகளா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அதான் வந்து நெகிழி பயன்பாட்டை ஒழிக்கிறது, விழிப்புணர்வு பேரணி வந்து நடத்துறது. இது எல்லாமே பார்த்தோம்னா காணொலிகள் மூலம் ஆவணப்படுத்தப்படும். அதை ஆவணப்படுத்துறதுதான் அது ஃபைல் பண்ணி வைப்பாங்க இல்லையா, அந்த காணொலி மூலமா என்ன பண்ணுவாங்க, ஆவணப்படுத்துவாங்க. ஓகே. இதுக்கு என்ன விருதுகள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த திட்டத்துல சிறப்பாக செயல்படும் 5 பள்ளிகளுக்கு, அங்க 5 மாணவர்கள், இங்க 5 பள்ளிகளுக்கும் 25 மாணவர்களுக்கும் பங்கேற்பு மற்றும் செயல்திறன் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு விருது வழங்கப்படும். ஸோ 5 மாணவர்களை தேர்ந்தெடுப்பாங்க. 5 பள்ளி விருது பார்த்தோம்னா 5 பள்ளியில சேர்ந்த 25 மாணவர்களுக்கு பங்கேற்பு, அவங்களோட செயல்திறன் பேஸ் பண்ணி என்ன பண்ணாங்க, விருது வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் பார்த்தோம்னா மிஷன் இயற்கை திட்டம். ஸோ எப்ப தொடங்கினாங்க? 28 நவம்பர் 2022. துறை யாருன்னா கல்வித்துறை. அதோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சுற்றுச்சூழல் சம்பந்தப்பட்டது. யார் இதை ஆரம்பிச்சு வச்சாங்கன்னு பார்த்தோம்னா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. அடுத்து தலைமை முகைமை பார்த்தோம்னா தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை பிளஸ் பார்த்தோம்னா இயற்கை இந்தியாவிற்கான உலகளாவிய நிதியத்துடன் பண்றாங்க. இதோட பயனாளிகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மேம்பட்ட தொழில்நுட்ப ஆய்வகங்கள் கொண்ட 6029 அரசு பள்ளியில சேர்ந்த மாணவர்கள். ஓகே. இதோட தகுதி என்ன? மேம்பட்ட தொழில்நுட்ப ஆய்வகங்கள் இருக்கணும் அந்த பள்ளியில. அதுல இருந்த சுற்றுச்சூழல் ஆசிரியர்கள் வந்து அவங்களோட பேரை வந்து பதிவு செய்யணும். அடுத்து அந்த திட்டத்துல வந்து ஒவ்வொரு பள்ளியில இருந்து 5 மாணவர்கள் வந்து தேர்ந்தெடுப்பாங்க. இதுதான் தகுதி. செயல்பாடு என்ன நம்ம மேல பார்த்தோம் இல்லையா, அது எல்லாமே தான். அடுத்து விருது என்ன? 5 பள்ளிகளை சேர்ந்த 25 மாணவர்களை அவங்களோட பங்கேற்பு செயல்திறன் பேஸ் பண்ணி விருது வந்து வழங்குவாங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து ஒண்ணு. சார் ஐ ஹோப் நான் சொல்லும் போதே உங்களுக்கு மனப்பாடம் ஆயிருக்கும் நான் நம்புறேன். ஸோ அடுத்து நம்ம போகலாம். அடுத்து பார்த்தோம்னா கலைஞர் பெண்கள் உரிமை திட்டம். இது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த திட்டம் பார்த்தோம்னா செப்டம்பர் 15, 2023. ஓகேங்களா. செப்டம்பர் 15, 2023 அப்ப CN அண்ணாதுரையோட பிறந்த நாள். ஓகேங்களா. அவரோட நினைவு வகையில தொடங்கப்பட்டது. ஓகேங்களா. ஸோ இதுக்கு முக்கியம் பார்த்தோம், தொடங்கப்பட்ட தினம். அடுத்து இதோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் கலைஞர் மகளிர் உரிமைகள் மானிய திட்டம் பெண்களுக்கு நிதியுதவி மற்றும் அதிகாரம் வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. நிதியுதவி பிளஸ் அதிகாரம். குடும்ப தலைவர்களாக அங்கீகரிக்கப்பட்ட பெண்களின் வாழ்வாதாரம் மற்றும் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தவும் அதன் மூலம் சமூகத்தில் பாலின சமத்துவத்தையும் கண்ணியத்தை மேம்படுத்துவதையும் இது நோக்கமாக கொண்டுள்ளது. ஓகேங்களா. இது நோக்கம் இதுதான். சரி, ஓகே. அதுதான் கொடுத்துருக்காங்க. அந்த சும்மா அந்த பிக்சரு 1000 ரூபாய் ஒரு கொடி மகளிர். ஓகேங்களா. இது கொடுத்துட்டு இதோட இது என்ன அப்படின்னு கூட கேட்கலாம். உதவித்தொகை அல்ல, உரிமை தொகை. ஓகேங்களா. சரி, ஓகே. அடுத்து பார்த்தோம்னா இதோட அமைச்சகம், அதாவது துறை மேல கல்வித்துறைன்னு பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா MK ஸ்டாலின் முதல்வர் இருக்கா இல்லையா, அவரோட தலைமையிலான இத்திட்டம் தமிழக அரசால் செயல்படுத்தப்பட்டது. ஓகே. இதோட பயனாளிகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து முதன்மை பயனாளிகள், 2ஆம் நிலை பயனாளிகள் இருக்காங்க. ஸோ முதன்மை பயனாளிகள் பார்த்தோம்னா குடும்ப தலைவராக அங்கீகரிக்கப்பட்ட பெண்கள் மற்றும் பதிவு செய்யப்பட்ட பெண் பயனாளிகளை உள்ளடக்கியதாகும். அந்த ரேஷன் கார்டுல பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்துல இருக்க பெண்கள் போட்டோ கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு 2ஆம் இது பார்த்தோம்னா திருமணமாகாத பெண்கள், விதவைகள் மற்றும் திருநங்கைகளாக குடும்பம் நடத்துபவர்கள் 2ஆம் நிலை பயனாளர்கள். ஸோ கேட்கறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ முதன்மை பயனாளிகள் அப்படின்னா குடும்ப தலைவராக அங்கீகரிக்கப்பட்ட பெண்கள் மற்றும் பதிவு செய்யப்பட்ட பெண் பயனாளிகள். 2ஆம் நிலை அப்படின்னா திருமணம் ஆகாதவங்க, விதவைகள், திருநங்கைகள். ஓகேங்களா. இவங்க அதாவது திருநங்கைகள்லாம் ஒன்னா சேர்ந்து குடும்பம்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க 2ஆம் நிலை பயனாளிகள். ஸோ இதுக்கு தகுதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து வயசு. பெண்கள் வந்து 2002ஆம் ஆண்டு செப்டம்பர் 15 தான் ஸ்டார்ட் பண்ணாங்க இல்லையா இந்த திட்டம். ஸோ அந்த தேதிக்கு முன்னாடி வந்து பிறந்தவங்களா இருக்கும். 21 வயசு வந்து பூர்த்தி ஆயிருக்கும்.
பூர்த்தி ஆயிருக்கணும், ஃபினிஷ் ஆயிருக்கணும் 21. ஓகேயா? அவங்களோட குடும்ப நிலை பார்த்தோம்னா குடும்ப ரேஷன் அட்டையில குடும்ப தலைவராக அங்கீகரிக்கப்பட்டவர்கள், ஒருவேளை அவ்வாறு வெளிப்படையாக இல்லையெனில் குடும்ப அட்டையில் பட்டியலிடப்பட்டுள்ள எந்த பெண்ணும், அதாவது 21 வயதுக்கு மேற்பட்ட எந்த பெண்ணும் இதுக்கு பரிசளிக்கப்படலாம். அந்த ரேஷன் கார்டுல வந்து அந்த பொண்ணுங்களோட போட்டோ இருந்தாலோ இல்ல அந்த லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அவங்க குடும்பத்துல இருக்க பேருங்க லிஸ்ட், அதுல அவங்க பெண் இருந்தாலும் அவங்க வந்து இது பண்ணலாம். அடுத்து பொருளாதார அளவுகள் என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, குடும்பம் வந்து பின்வரும் பொருளாதார நிலைமைகளை கொண்டு இருக்க வேண்டும். என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களோட ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்துக்கும் குறைவா இருக்கணும். 2.5 லட்சத்திற்கும் குறைவா இருக்கணும். 2.5 லட்சத்துக்கு கம்மியா இருக்கணும். அதே மாதிரி 5 ஏக்கருக்கு குறைவான நன்செய் நிலம் இல்லைன்னா 10 ஏக்கர் புன்செய் நிலம் சொந்தமாக இருக்க வேண்டும். அதாவது 5 ஏக்கர் வந்து நன்செய் நிலம் குறைவா இருக்கணும். இது வந்து 10 ஏக்கர் புன்செய் நிலம் சொந்தமா இருக்கணும். இது குறைவு கிடையாது, 10 ஏக்கர் இருக்கணும். இது 5 ஏக்கர் குறைவா நன்செய் நன்செய். ஆண்டுக்கு 3600 யூனிட்டுக்கும் குறைவான மின்சாரத்தை வீடு உபயோகப்படுத்திருக்க வேண்டும். ஓகேங்களா? 3600 யூனிட் தான், யூனிட்டை விட கம்மியா மின்சாரத்தை அந்த வீட்டுல வந்து உபயோகப்படுத்திருந்தாங்கன்னா இவங்களாம் தகுதியுடையவங்க. ஓகேங்களா? இது தகுதி வரம்பு. ஓகே, இதோட முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மாதாந்திர அடிப்படை வருமானம். ஓகேங்களா? தகுதி உள்ள 10 மில்லியன் பெண்கள், எத்தனை? 10 மில்லியன், 6 மில்லியன் பெண்கள் அடிப்படை வருமானமாக மாதத்திற்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆண்டு மானியம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆண்டு மானியம்னா என்ன? ஒரு மாசத்துக்கு 1000 ரூபாய்னா ஒரு மாசத்துக்கு 12,000 ரூபாய், அவ்வளவுதான். ஓகேங்களா? அதான் சொல்றாங்க. ஓகே, அங்கீகாரம் மற்றும் உரிமைகள் என்ன? இந்த திட்டம் மூலம் வந்து குடும்ப நலன்களில் பெண்கள் சம அந்தஸ்துக்கு மேம்படுத்தி குடும்ப மற்றும் சமூக பொறுப்புகளில் பெண்களின் ஒரு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை அங்கீகரிக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இது முக்கிய அம்சங்கள். ஓகேங்களா? இதுல நோட் பண்ண வேண்டியது 10.6 மில்லியன் பெண்களுக்கு. ஓகே, இது செயல்படுத்தல். விண்ணப்பத்திற்கு தனி வருமான சான்றிதழ்களோ நிலப்பதிவேடுகளோ எதுவுமே தேவை கிடையாது. ஓகேங்களா? அவ்வளவுதான். ஆதார் கார்டு அந்த இது மாதிரி கொடுத்துருப்போம், அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்து ரேஷன் கார்டு கொடுத்தோம்னா அப்படின்னா நம்மளுக்கு வந்து 1000 ரூபாய் வந்துடும். பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே. ஓகேங்களா? இவ்வளவுதான். பார்த்தோம்னா 2 திட்டம் ரொம்ப தெளிவாகவே நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. இதோட இந்த வெப்சைட்டோட லிங்க் கீழே கொடுக்குறேன். நீங்க பார்த்து நீங்க படிப்பீங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. இல்லை நான் படிக்க மாட்டேன், எனக்கு வந்து படிக்கிறதுல வந்து பார்க்கும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வராது, வீடியோ பார்த்து படிச்சுக்கிறேன், அப்படியே கேட்டுட்டு அப்படி படிச்சுக்கிறேன்றவங்க பார்த்து படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்படி படிச்சுன்னா பெட்டர், என் கூட சேர்ந்து படிச்சு முடிச்ச மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதுக்காக தான் நான் சொல்றேன். ஓகே, எனிவே இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா என்னன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் மீட் பண்றேன். பாய்.